Welcome to our channel. Nama channel ஹேர் மேத்தமெட்டிக்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இன்றைக்கி வந்து கிராமர்ஸ் ரூல்ஸை யூஸ் பண்ணி சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை எப்படி ஈஸியாக அந்த அன்னோன் வேல்யூஸை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத ஷார்ட்கட்டில் சொல்ல போகிறேன். அந்த ஷார்ட்கட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் சேனலுக்கு நீ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலிகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். 3rd August 2026 அன்னைக்கு நியூ பேட்சஸ் லான்ச் பண்ணுறேன். அன்றைக்கி ஆடிப்பெருக்கு அந்த நல்ல நாளில் ஆரம்பிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்ல சக்ஸஸை தரும். அப்படிங்கிறதுனால அந்த நல்ல நாளில் நம்மளுடைய கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். 1+1 ஆஃபர் இருக்குது. யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, சிஎஸ்சிஆர்நெட், ஐஐடி ஜாம், கேட், டிஎன்செட் எல்லாருக்கும் ஒன்று போல் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். 1+1 ஆஃபர் இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணி 2 கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். எந்தெந்த கோர்சஸ் வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் டீட்டெயில்டு லெக்சர்ஸும் 10,000 எம்சிக்யூஸும் கவர் ஆகும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் டீட்டெயில்டு லெக்சர்ஸும் 20 இயர்ஸ் கொஸ்டினையும் சால்வ் பண்ணி காட்டுவேன். நம்மளுடைய ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணவில்லைங்க இருந்தால் அதுக்கு முன்னால் நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிஸ்கிரைப் புக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட், டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். டெய்லி ஒரு MCQ சால்வ் பண்ணிகிட்ருக்கேன். பழைய MCQஸ்லாம் பார்க்கலன்னா பாருங்கள். தொடர்ந்து வாட்ச் பண்ணி கண்டினியூஸாக எழுதி எடுத்துகிட்டே வாங்க. ஒரு பஞ்ச் ஆஃப் MCQs உங்கள் கையில் இருக்கும். இன்றைக்கி பாருங்கள், இந்த ப்ராப்ளம்ஸ் எவ்வளோ ஈஸியாக ஷார்ட்டாக போட போகிறோம். முதல்ல கிராமர்ஸ் ரூலை தெரிஞ்சுக்கோங்க. டெல்டா நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால், டெல்டாங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இந்த ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை வச்சு நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் இது பண்ணோமா, அந்த வேல்யூ தான் டெல்டா. சரியா? அடுத்தது டெல்டா எக்ஸ் அப்படின்னா நம்ம அந்த எக்ஸ் கோஆர்டினேட்டுக்கு பதில் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளது போடணும். டெல்டா ஒய்னா இந்த ஒய் கோஆர்டினேட் இடத்த ரிமூவ் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூஸை போடணும். அதே மாதிரி டெல்டா இசட்னா இந்த இசட் கோஆர்டினேட்டோட வேல்யூஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள வேல்யூஸை கொடுக்கணும். அதுதான் நம்மளுக்கு இது. சரியா? இப்போ பாருங்க, டெல்டா இதில் ஹேஸ் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ்னு கொடுத்துருக்கு. டெல்டா நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் கன்சிஸ்டன்ட் அண்ட் யூனிக் சொல்யூஷன். டெல்டா ஈக்குவல் டு 0 இருந்தால் நம்ம 2 கேஸ் சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் கேஸ் டெல்டா எக்ஸ், டெல்டா பை, டெல்டா இசட் எல்லாமே 0 ஆயிடுச்சுன்னா இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். இதில் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த டெல்டா எக்ஸ், டெல்டா பை, டெல்டா இசட் நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் நோ சொல்யூஷன். சரிதானா? அப்போ டெல்டா நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் நம்மளுக்கு கன்சிஸ்டன்ட் அண்ட் யூனிக் சொல்யூஷன். டெல்டா ஈக்குவல் டு 0 இருந்தால் நம்ம 2 கேஸாக சொல்ல போகிறோம். சரியா? இப்போ பாருங்க, இஃப் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் கொடுத்துருக்கு. அப்போ டெல்டா எக்ஸ், டெல்டா ஒய், டெல்டா இசட் எல்லாமே 0, டெல்டாவும் 0. சரியா? இப்போ டெல்டாவோட வேல்யூ என்னன்னு பார்த்துக்கோங்க. டெல்டா ஈக்குவல் டு 1 1 1 1 2 2 1 3 லாம்டா ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா 1 into 2 minus lambda minus 1 into lambda minus 2 plus 1 into 3 minus 2 equal to 0. அப்போ 2 minus lambda plus 2 plus 1 equal to 0. அப்போ இதில் minus 2 lambda இதில் minus 2 lambda 1 3 இங்கே இது எக்ஸ்பான்ஷன் இன்னொருத்தரை பார்த்துக்கோ. 1 into 2 lambda minus 6 பாருங்க. 1 into 2 lambda minus 6 minus 1 into இதுதான் lambda minus 2 plus 1 into 3 minus 2 equal to 0. அப்போ 2 lambda minus 6 minus lambda plus 2 plus 1 equal to 0. அப்போ lambda minus இங்கே பாருங்க minus 6 plus 3 அப்போ minus 3 equal to 0. இப்போ lambda equal to 3 நம்மளுக்கு டெல்டா 0 போடும்போது கிடைச்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மியூ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. மியூ எங்கே இருக்குது? ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. லாம்டா வந்து நம்மளுக்கு டெல்டாலே இருக்குது. அப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா இசடோட வேல்யூ மட்டும் நம்ம என்ன செய்தால் போதும், கண்டுபிடிச்சா போதும். டெல்டா இசடோட வேல்யூவை
கண்டுபிடிச்சா போதும். சரியா? டெல்டா இசட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லாம்டா இந்த டெல்டா இசட் ஏன்னா லாம்டா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? டெல்டா இசட் இஸ் ஈக்குவல் டு 1 1 1 1 2 3 இங்க இதுக்கு பதில் 5 6 மியூ கண்டுபிடிச்சிங்கன்னா ஈக்குவல் டு 0 போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா 1 இன்ட்டு 2 மியூ மைனஸ் 18 மைனஸ் 1 இன்ட்டு இது இசட் இல்லை 2 இந்த 1 2 3 சரியா? இப்போ டெல்டா இசட்னா இந்த இசட் கோஆர்டினேட்டுக்கு பதில் நான் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளது சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். மைனஸ் 1 இன்ட்டு mu minus 6 plus 5 into 3 minus 2 equal to 0. அப்போ 2 mu minus 18 minus mu plus 6 plus 5 equal to 0. அப்போ mu minus இங்கே பாருங்க minus 18 plus 11 minus 7 equal to 0. அப்போ mu equal to நம்மளுக்கு என்ன வந்துடும் 7 வேல்யூ கிடைக்கும். mu equal to 7. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கு லாம்டா ப்ளஸ் மியூ என்னன்னு கேட்டிருக்கு. லாம்டா நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 3ன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ லாம்டா ப்ளஸ் மியூ ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வந்துடும் 10 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? இப்போ தேர்ட் ப்ராப்ளத்தை பாருங்க. தேர்ட் ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா சேம் மெத்தட். தேர்ட் ப்ராப்ளத்தில் டெல்டா வேல்யூ போட்டுக்கோங்க. டெல்டா ஈக்குவல் டு 2 3 5 7 3 minus 2 12 3 minus 4 plus lambda equal to 0 போட்டிங்கன்னா லாம்டாவோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிரும். அடுத்தது டெல்டா இசட் அதே மாதிரி போட்டுக்கோங்க. 2 7 12 3 3 3 இங்கே வந்து 9 8 16 மைனஸ் மியூ ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டிங்கன்னா யூ வில் கெட் த மியூ வேல்யூ. இப்போ நம்ம செஞ்ச அதே மெத்தடு தான். லாம்டா வந்து 17/5 வருது. மியூ வந்து 9 லாம்டா 17/5 வருது. செக் பண்ணி பாருங்க. லாம்டா ஈக்குவல் டு 17/5 மியூ ஈக்குவல் டு 9. இப்படி பார்த்த உடனே நம்ம இந்த ப்ராப்ளம்ஸில் என்ன செய்திடலாம் ரொம்ப ஈஸியாக ஷார்ட்டாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமும் தேர்ட் ப்ராப்ளமும் ஒரே மாதிரி. இந்த செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். இதை விட ரொம்ப ஈஸியான ஒரு ஷார்ட்கட். செகண்ட் ப்ராப்ளத்தில் இதை விட ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட் இருக்கு. செகண்ட் ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா 2 lambda 3 இந்த 2 lambda 3 இங்கே 3 2 minus 1 இங்கே 4 5 மியூ. இதில் பார்த்தீங்கன்னா அந்த அன்னோன் ரெண்டுமே லாம்டாவில் தான் இருக்குது. அன்னோன் ரெண்டுமே இங்கே தான் இருக்குது, லாம்டாவில் தான் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு என்ன செய்யலை அன்னோன் எதுவுமே வரல. ரைட் ஹேண்ட் சைடில் அன்னோன் வந்தால் தான் நீங்கள் இந்த டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் டெல்டா எஸ் எல்லாமே கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லாமல் ரெண்டுமே லாம்டாக்குள்ளே வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியான ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. லாம்டா -2 ஈக்குவல் டு 2 - 5. இந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும்? இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ லாம்டா -2 equal to -3 plus 2 equal to -1. இது பார்த்த உடனே நம்ம என்ன செய்திடலாம் ஆன்சர் போட்டுடலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன 3 minus of -1 plus 1 ஆயிடும் equal to -1 minus mu. சரிதானா? அப்போ minus mu equal to 4 plus 1. அப்போ mu equal to எவ்வளவு -5. இது ரெண்டு அதாவது லாம்டா மியூ ரெண்டுமே நம்மளுக்கு டெல்டாலேயே இருந்தது அப்படின்னா நம்ம என்ன செய்ய வேண்டாம் டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் டெல்டா இசட் கூட நம்ம கண்டுபிடிக்க வேண்டாம். நேராகவே ஷார்ட்டாகவே என்ன செய்திடலாம் ஆன்சரை போட்டுடலாம். சரிதானா? ரொம்ப ஈஸியான ஒரு ஷார்ட்கட் இது. இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சதுன்னா இந்த மாடலில் ஒரு ப்ராப்ளம் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி டிஎன்செட்டு சிஎஸ்ஆர் நெட்டு எல்லா ஐஐடி ஜாம் கேட் எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸில் அன்னோன் கண்டுபிடிக்கிற மெத்தடு கட்டாயமாக ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கு நம்ம இந்த ஷார்ட்கட்டை தெரிஞ்சு வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாகவே ப்ராப்ளம் போட்டுடலாம். சரிதானா? இது வந்து இது இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமும் தேர்ட் ப்ராப்ளமும் மியூ வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருந்தது. செகண்ட் ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா மியூ வந்து எங்கே தான் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே தான் இருக்குது. அப்படின்னா நம்ம என்ன செய்திடலாம் ரொம்ப ஈஸியாக இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸாக இருக்கும். லாம்டா -2 ஈக்குவல் டு 2 - 5. அதே மாதிரி இங்கே
3 மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன்னா ப்ளஸ் 1 ஆயிரும். இங்கே -1 -3 அப்போ மியூ ஈக்குவல் டு -5ன்னு நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். இந்த மாதிரி நிறையா ஷார்ட்கட்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்க்கலனாக்கா டைம் பாருங்கள். நம்மளுடைய ஆன்லைன் பேட்ச் 3 ஆகஸ்ட் 2026 ஆடி பெருக்கு இன்னைக்கு நியூ பேட்சஸ் லான்ச் பண்ணுறேன். இந்த நம்மளுடைய நியூ பேட்சஸில் ஜாயின் பண்ண வில்லிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அதையும் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஆன்லைன் பேட்சில் 1+1 ஆஃபர் இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணி 2 கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். எந்தெந்த கோர்சஸ் வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். டீட்டெயில்டு லெக்சர்ஸும் 10,000 MCQஸும் வரும். தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு டீட்டெயில்டு லெக்சர்ஸும் 20 இயர்ஸ் கொஸ்டினும் சால்வ் பண்ணுவேன். லைவு ரெக்கார்டடு டெஸ்ட்டு எல்லாமே இருக்கும். 100+ டெஸ்ட்டு கொடுப்பேன். வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட், டெலகிராம் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் உடனே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஒரு MCQ கொடுத்துட்டே இருக்கேன். அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க. OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ப்ரிஸ்கிரைப்டு புக் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட்